நேத்துக்கு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருந்து. என்னன்னு பாத்தீங்கன்னா திரைக்கதை மன்னன் இருக்காங்களே கே பாக்கியராஜ் சார், அவங்க வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. 73 வயசு ஆகுது. மொத்த தமிழ் சினிமாவும் நேத்து வந்து அதிர்ச்சியில தான் இருந்துச்சு. அதே மாதிரி எந்த ஒரு ஷூட்டிங்கும் தமிழ் சினிமாவில் நடக்கவே இல்லை. எல்லாத்தையுமே வந்து தற்காலிகமா நிறுத்தி வச்சிருந்தாங்க அவருக்கு மரியாதை செலுத்துற விதமா. ஆனா அவங்க மரணத்துல நடந்த ஒரு விஷயம் வந்து மக்கள் எல்லார்கிட்டயும் ரொம்ப கோவத்தை கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி முகசுலிக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் பத்திரிகையாளர்களா இருக்காங்களே அவங்க பண்ண விஷயங்கள் தான். பாக்கியராஜ் சார் அவங்க இறந்த உடனே அவங்க வீட்டுக்கு வெளியே பத்திரிகை வேன்கள், கேமராக்கள், ரிப்போர்ட்டர்கள்னு மொத்தமா அந்த இடம் ஃபுல்லா கவர் பண்ணி நின்னுட்டாங்க. அங்க ஒரு சிலர்லாம் வருவாங்கல்ல துக்கம் விசாரிக்கிறதுக்காக, அப்படி வர எல்லாத்தையும் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்காக மைக்கு நீட்ட வேண்டியது. அதே மாதிரி அவங்க சொல்லல அப்படின்னா பின்னாடி அவங்க கிட்ட போய் கேட்டு ஏதாவது பேசிட்டே இருக்க வேண்டியது. அப்படி அந்த இடத்துக்கு வரவங்க வந்து ரொம்ப துக்கமா வருவாங்க, ரொம்ப டிப்ரெஸ்டா வருவாங்க. அவங்கள போய் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது. அதே மாதிரி அவங்க உள்ள போடாம கூட்டத்திலே இருந்து நசுக்க வேண்டியது, இந்த மாதிரி அவங்களை தள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து இங்கதான் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு அரசியல்வாதியோட இறந்தாலோ இல்ல ஒரு பிரபலம் யாராவது இறந்தாலோ அங்க எல்லாமே இந்த மாதிரி காட்சி தான் நம்ம பாக்குற மாதிரி இருக்கு. இது ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப அதிகமா ஓவரா கான்ட்ரவர்சி ஆயிட்டு இருக்கு. என்னோட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், ஒரு மனுஷங்க வந்து இறக்குறாங்க அப்படின்னா அவங்க குடும்பமே வந்து துக்கத்துல இருக்கும். அந்த டைம்ல அவங்களுக்கு கொஞ்சமாவது பிரைவசி நீங்க கொடுக்க வேணாமா? அதே மாதிரி ஒரு டெத் வீட்ல மீடியா எதுக்கு அலோவ் பண்ணணும்? அவங்களுக்கு அங்க என்ன வேலை? அவங்களோட டிஆர்பிக்காக அவங்க எதுக்கு அங்க இருந்து மக்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கணும் சொல்லுங்க? ஒரு செய்தி சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வெளியே எங்க இருந்தேன்னா சொல்லலாம். அங்க இருக்க மக்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க எதனால கன்வே பண்ணலாம். ஆனா அப்படி எதுவும் பண்ணாம அந்த வீட்டுக்கு வாசல்ல முன்னாடியே போய் நின்னுட்டு அங்க வர எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தி அவங்க கிட்ட பேசி, முக்காவாசி பேர் அவங்க வந்து ரொம்ப துக்கத்துல வராங்க, அழுதுட்டு வராங்க. அப்படி இருக்க அவங்க கிட்ட போய் மைக் நீட்டி கொஸ்டின் கேட்கறதுல எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? பாக்கியராஜ் சார் மாதிரி ஒரு லெஜெண்ட் அவங்களுக்கு அமைதியா பிரியாவிட வேணாமா? அவங்க ஃபேமிலிக்கு கொஞ்சமாவது பிரைவசி அப்படின்றது வேணாமா? நான் வந்து ஒரே விஷயம் தான் ஃபைனலா சொல்றேன். ஒரு டெத் ஒரு வீட்டுல நடக்குது அப்படின்னா அது வீடோ மருத்துவமனையோ அந்த இடத்துல வந்து மீடியாவுக்கு வந்து என்ட்ரி கொடுக்கவே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ஸ்ல இருந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற நான் என்னோட ரிக்வெஸ்டா இருக்கும். நீங்க வந்து இந்த விஷயத்துல என்ன மாதிரி யோசிக்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.